அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு. நான் ஏர் கட்டின்னு இருந்தேன். வேணும்ட்டே தான். அப்படியா? சரி, என்னதான் பண்ணுறாங்க? ரசம் சூப்பரான ஒரு ரசம். நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடி வாங்கி ரசம் வைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட சோறு. சூப்பரு. ஒரு 3 நாள் கழித்து வீட்டில் சோறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முருங்கைக்காய் போட்டு குழம்பு. வெள்ளிக்கிழமையிலேருந்து சமைக்கல. ஆமாம், ஒரு நாட்டுக்கோழி ஒரு முழுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். 410 ரூபாய்க்கு இருந்தது. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் போடும்போது 300 ரூபாய்க்கு தான் இருக்குது. அவ்வளோ தோல். நாட்டுக்கோழி முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டு, இது வந்து சிக்கன் வந்து ஃப்ரை. இது வந்து அப்பாவுக்கு வந்து ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே வறுத்தாச்சு மசாலா போட்டு. சூப்பரு. இது வந்து ஜெய்குட்டி தொக்கு கேட்டான். சிக்கன் தொக்கு. அவனுக்காக ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு. இது வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு பண்ணது. இந்த தொக்குக்கு ஒரே ஒரு குழம்பு மிளகாத்தூள் போதும். நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சிங்களாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்கி செஞ்சுட்டு சொல்லுங்கள். பூஜாக்குட்டி வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்ப நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். இந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி போட்டது. எனக்கு வந்து இந்த டிசைனு அப்பாவுக்கு வந்து டிவி மாடலில் வந்தது. ரெண்டுமே கால் பவுன் தான். கால் பவுனை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பிரவேசத்துக்கு. ஆமாம், அண்ணி அத்தைன்னு சொல்வேன் இல்லையா, அவங்க தான் போட்டது. எங்கள் அப்பாவோட அண்ணன் மருமக, சரிங்களா, அவங்க தம்பி மருமக, அவங்க தான் நம்ம அண்ணின்னு சொல்லுவோம். அவங்க தான் அது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருந்தீங்க. அதில் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து அவங்களோட சேனலில் போட்டிருக்கீங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னென்னா அது எப்போ எடுத்தாங்கன்னே தெரில, வந்து அழகாக போட்டு விட்டுருந்தாங்க. என்னடா நம்மளோட இது வருதே அப்படின்னு பார்த்தா நம்ம சேனலில் நாங்களே இன்னும் கிரகப்பிரவேசம் வீடியோ வந்து ரெவீல் பண்ணலை, வீட்டையும் ரெவீல் பண்ணலை. ஆனால் அவங்க ரெவீல் பண்ணிட்டாங்க. அழகாக இருந்தது போய் பார்க்குறதுக்கு. சரி, நல்லது யார் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால அவங்க வீடியோ சேனலுமே மானிட்டேஷன் ஆயிருக்கும். ஏன்னா அவ்வளோ வியூஸ் போயிருக்குது. ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அவங்க இப்பதான் ஸ்டார்ட் அப் சேனல் போல. இதுக்கு முன்னாடி எந்த வீடியோவுமே வியூஸ் போல. ஆனா இந்த வீடியோ வந்து வியூஸ் போயிருக்கு. எனக்கே சந்தோஷமா இருக்கு அவங்க வீடியோஸை பார்த்து. நம்மளால யாராவது நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு மற்ற வீடியோஸ் 70 பேர் 80 பேர் பார்த்த வீடியோ, நம்மளோட வீடியோ நேற்றுக்கு பார்க்கும்போது 41K போயிருந்தது அவங்களுக்கு. இப்போ ஜாஸ்தி போயிடுச்சு, 50K மேலே தான் இருக்கு. சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வீட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. அவங்க வீட்டை எடுத்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. சூப்பராக எடிட் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நிறைய சொந்தங்கள், நட்பு வட்டங்கள் எல்லாரும் அழைச்சிருந்த எல்லாருமே வந்திருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் அழைச்சோம், நேரமின்மை காரணமாக வர முடியாத போனவங்களுக்கும் எங்களோட நன்றிகள். ஏன்னா எல்லாருக்கும் சூழ்நிலை ஒன்று இருக்கு இல்லையா, நம்மளும் அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரும். அதை நாங்கள் அழகாக புரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. அவங்க நம்மளுக்கு வரல, நம்ம ஏன் போனோம் அப்படின்லாம் இல்லாமல் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அழகாக வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டே போயிடணும். வேற என்ன பட்டு அவ்வளோதான். கிரகப்பிரவேசம் vlog வந்து வரும் கண்டிப்பா. ஏன்னா கிரகப்பிரவேச அன்னைக்கு நாங்கள் ஒரு சில கிளிப்ஸ் தான் எடுத்து எல்லாமே ஃபோட்டோகிராஃபர் கிட்ட விட்டுட்டோம், வீடியோகிராஃபர் கிட்ட விட்டுட்டோம். ஸோ அவங்க வந்து எடிட் பண்ணி சொந்தக்காரங்க வந்திருந்தது, அதெல்லாம் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நாள் நடந்தது உங்களுக்கு கண்டிப்பா vlog-ஆ வரும். கிரகப்பிரவேசம் அன்னைக்கு ஒரு சில கிளிப்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து நான் ஒரு vlog-ஆ போட்டுறேன். ஆனால் அழகாக சினிமாட்டிக் வெர்ஷனே உங்களுக்கு வரப்போகுது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். சூப்பராக எடுத்திருக்காங்க, நிறைய வீடியோஸ் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் பாருங்க. ரொம்பவே அழகாக எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா, ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் பண்ணி கொடுத்தா நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அது வரைக்கும் நிறைய வீடியோஸ் ஆஃப்டர் கிரகப்பிரவேசம் உங்களுக்கு செம்ம வீடியோஸ் இருக்கு. கிஃப்ட் அன்பாக்சிங் இருக்கு, மொழி அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ், அதுக்கப்புறம் இன்னொன்னும் இருக்குது. இது எல்லாமே என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டம்தான். பூஜாவுக்கு வந்து கொஞ்சம் நிறைய வேலைகள் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் மெதுவாக, அதாவது நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நம்ம விருந்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்களோட எண்ணம். வழக்கம் போல் பிடிச்சவங்க எங்களை வாழ்த்துங்க, பிடிக்காதுங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. வாழ்க வளத்துடன். டாடா, பை பை. பாய். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பை. பாய்டாமா.